ராதாகிருஷ்ணா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கோவில் பத்தி சொல்ல போறேன். இது கொரகஜா கோவில். கர்நாடக மாநிலத்துல இந்த உடுப்பி பக்கத்துல இருக்கு. இதுக்கு கேரளா பார்டர்லயும் அது வரும். இந்த கொரகஜா கோயில் எதுக்கு ஃபேமஸ்னாக்கா, உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறத அதை தட்டி கேட்கறதுக்கே ஆளே இல்லைனாக்கா, அதை உங்களுக்கு காவல் தெய்வம் அவரு. அந்த இடத்துல போனீங்கன்னாக்கா போய் வேண்டினீங்கன்னா 100% உங்களுக்கு பக்கத்துக்கு நியாயம் இருந்ததுன்னா அதை ஜெயிச்சு கொடுக்கும். நீங்க 100% அதை நம்பி அங்க போகலாம். நீங்க அந்த கோவில்ல பர்டிகுலரா சில நாட்கள்ல குறியும் சொல்லுவாங்க. அதுவும் நல்ல வேல்யூபிளா இருக்கும். இதுல நியாயத்துக்கு மட்டும்தான் அங்க இடம் இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது. அநியாயம் பண்றவங்களுக்கோ பொய் சொல்றவங்களுக்கோ அங்க எதுவும் நடக்காது. அதுக்கு பதிலா அது அவங்களுக்கு தீங்கு தான் கொடுக்கும். அதை விட அங்க போய் நியாயமா உங்க சைடு நியாயம் இருக்குன்னா நீங்க அங்க நின்று உங்களுடைய குறைய சொல்லி டெஃபினட்டா நீங்க அந்த இதுல இருந்து வெளியில வரலாம். அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம். அது காவல் காக்குற தெய்வம். இங்க ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதோட இல்லாம நீங்க இங்க போய் உங்களுடைய என்ன நீதிமன்றத்துல ஏதாவது ஒரு வழக்கு பல வருஷமா நடந்திருக்கிற வழக்குக்கு கூட நீங்க அங்க போய் முறையிட்டுக்கலாம். நீங்க எது வேண்டிக்கிறீங்களோ அது உங்க சைடு நியாயம் இருந்ததுன்னா 100% அது உங்க பக்க நியாயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அது துரோகம் பொய் அநியாயம் செஞ்சவங்களை விட்டு வைக்காது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தா ஒரே ஒரு தடவை போய் இங்க வேண்டிட்டு வாங்க. 100% நீங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. நன்றி, வணக்கம்.